அரசு விதையெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் இப்போ வந்து செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வோல்டேஜ் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதனால் எங்களுக்கு கண் முன்னே எங்களது பயிர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கண் முன்னே சாகிற நிலைமையில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷூட்டிங்கில் தான் இது பண்ணுறாரு. எங்கள்கிட்ட ஒரு நாள் எங்களோட விவசாயியோட ஒரு நாள் இருந்து பார்க்க சொல்லுங்கள். பார்த்தா தான் இந்த இதோட அருமை எங்களுக்கு அவருக்கு புரியும். இதை விட எந்த அரசு அதிகாரியும் இதை வந்து கண்டுக்கிறது இல்லை. அமைச்சர்களும் யாரும் வந்து பார்த்ததில்லை. நாங்கள் வந்து மோட்டரை தான் நம்பினோம். மோட்டரை நம்புகிறப்ப கரண்ட்டு எப்போ கொடுக்குறாங்கன்னே தெரியல. இப்போ காலையில் கொடுக்குற கரண்ட்டு நான் வயலுக்கு போனேன்னா நின்றுடுது. திரும்பி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சென்ட்டுங்கிறாங்க, 4 மணி நேரம் சென்ட்டுங்கிறாங்க. நேற்று நிம்மேலியிலலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கரண்ட்டே கிடையாது. திரும்பி 3 மணிக்கு கொடுத்த கரண்ட்டை 10 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு நைட்டு திருப்பேஸ் வரும்ன்ட்டு போய் வயலில் படுத்து கிடக்குறோம். நைட்டு 10 மணிலேருந்து கரண்ட்டை கொடுக்காத விடிய கிளம்புற 6 மணிக்கு கொடுக்குறாங்க. என்ன ஒரு இதை மாரிலாம் இந்த எந்த ஒரு கவர்மெண்ட்லேயும் நாங்களாம் எத்தனையோ கவர்மெண்ட் பார்த்துட்டோம். இந்தமாரி ஒரு கவர்மெண்ட்டு ஒரு அலட்சிய போக்கு நான் கண்டிப்பாக பார்த்ததே கிடையாது. போதுமான மின்சாரம் கிடைக்காமல், மின் மோட்டார்கள் இயங்காமல் வெழுதியூர், குருப்பாலக்குடி, முனியூர், இரும்புதலை, களஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வயல்கள் முழுவதும் கதிர் வந்த பயிர்கள் தாரை தாரையாக வெடித்து எந்த விதமான பலனையும் விவசாயிக்கு அளிக்காத நிலைமையில் காய்ந்து கருகி கொண்டிருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த பகுதியில் போதுமான மின்சாரத்தை வழங்கி பம்பு செட்டுகள் மூலம் தண்ணீரை இயக்குவதற்கான நடவடிக்கையை மாநில அரசாங்கம் முன்வர வேண்டும். பெரிய இழப்பீடு விவசாயிக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக காஞ்சிட்டு இதை நம்ம தண்ணி விட்டாலும் அதை சரி பண்ண முடியாது. இழப்பீடு தான். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு உடனடியாக வேளாண் அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி ஆய்வுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து கோடை நிவாரணம் இழப்பீடு வந்து உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.